இது சிம்பிள் டிஷ்ஷு சிக்கன் நகட்ஸ். இது ரெடிமேடாகவே இருக்கும். நம்ம வானலை வச்சு ஆயிலை ஃபில் பண்ணி ஃப்ரை பண்ணுறது தான் நம்ம வேலை. லோ ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணால் நமக்கு நல்லா உள்ளேயும் வெந்து வெளியிலையும் நல்லா வெந்து வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் பாயா. இது நம்ம கடையில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த முடியெலாம் ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு ஹீட்டில் வதக்கிட்டு ரெடியாக இருக்கும். நம்ம அதை வாங்கிட்டு வந்து நம்ம சைஸ் தேவையானதை கட் பண்ணி அதுக்கான மசாலாலாம் நம்ம ஹேண்ட்மேடாக இடித்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு, தென் பெப்பர், எல்லாம் சோம்பு எல்லாம் சேர்த்து இடிக்கிறோம். நம்ம அந்த ஆட்டுக்காலை வேக வைக்கும்போது இந்த மசாலாவை சேர்த்து வேக வைக்கும்போது அதோட ட்ரெடிஷ்னல் இதான் இப்போ நம்ம குக்கரில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட்டுக்கால், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது கூடயும் அந்த இடித்த மசாலாவை சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணியை வச்சு இதை வந்து நம்ம குக்கரில் விசில் நாங்கள் 20 விசில் விட்டு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அதை வந்து வதக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். சேம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கணும். கூட அரை ஸ்பூன் சோம்பு, தட்டி வச்ச இஞ்சி, கருவேப்பிலை, ஜீரகம் சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதை வறுத்து அது கூட அந்த ஆயில் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மஞ்சத்தூளும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட நமக்கு அது வதங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கணும். அது கூட கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் தக்காளி சேர்த்து ஒரு தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த வெந்த ஆட்டுக்கால் அதில் எடுத்து போட்டுட்டு தண்ணி வந்து சுண்டுற அளவு வரைக்கும் நம்ம அதை கிளறி கொடுக்கணும். நல்லா நமக்கு ஒரு கிரேவி பதத்தில் ஆட்டுக்கால் பாயா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போனால் நண்டு மசாலா. நண்டு மசாலா நமக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டு அது கூட ஜீரகம், கடுகு, வெந்தயம் மட்டும் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கணும். ஜீரகம், கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கணும். அது கூட வாசனைக்கு எசன்ஸ் சேர்க்கணும். கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை. நம்ம வந்து இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கணும். அது நல்லா வதங்கி வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அது கூட நமக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நம்ம மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தேவையானது சேர்த்துக்கணும். மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த ரேஷியோ அப்போ தான் மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அந்த கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கழுவி வச்ச நண்டை சேர்த்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா நண்டு மசாலா ரெடி ஆகிடும்.